பிரவேசிக்கிறோம். இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியவங்க, சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவங்க இளைப்பாறுதல இருக்க முடியாது. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியவங்க இளைப்பாறுதல இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா, ஆமென். ஆமென். நாம கொஞ்ச நாளா அந்த சுவிசேஷத்தை குறித்து பேசுறோம். சுவிசேஷம் என்ன செய்யும்? சுவிசேஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சுவிசேஷம் என்ன, கட்டளை என்ன, பிரமாணம் என்ன? சுவிசேஷம்னா சிலவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது மலை பிரசன்னமா பண்ணாங்க தெரியுங்களா? மத்திய 5 பாத்தீங்கன்னா 5, 6, 7 அதிகாரமா நிறைய கட்டளைகள், நிறைய உபதேசத்தெல்லாம் உங்களுக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க இச்சையோடு பார்த்தாலும் உபச்சாரம் என்ன பண்ணணும்னு நிறைய போதனை பண்ணியிருப்பாங்க. இயேசு போதனை பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது சுவிசேஷம் நினைக்கிறாங்க. இது சுவிசேஷம் கிடையாது. சுவிசேஷம் என்னன்னா கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தப்பட்டது. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை குறித்து, இயேசு இந்த பூமியில பிரசன்னம் பண்ணினது சுவிசேஷம் அல்ல. இயேசு கிறிஸ்துவாய் மாறின பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்டதா சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கு தான் இளைப்பாறுதல் இருக்காது. இப்போ இயேசு அங்க பிரசன்னம் பண்ணாங்க. அந்த பிரசன்னம் பண்ணல 5ஆம் அதிகாரத்திலே ஒரு மனுஷன் உண்மையாக ஒரு 10 நாள், ஒரு நாள் நல்ல கரெக்டா இருக்கவனே பிதாவின் சமூகத்துல குற்றம் இல்லாம ஒரு மனுஷன் இருக்கிறது பார்ப்போம், இருக்கவே முடியாது. அந்த 5ஆவது அதிகாரத்தை அவங்க வாசிச்சுட்டு பிதாவின் சமூகத்துல போய் நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லியிருக்கோம், சொல்லவே முடியாது. அப்ப என்ன செய்தாரு அப்படின்னா, பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பனைகளை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார். அதையும் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். அது அவருடைய விருப்பமே இல்லை. அவங்க என்ன சொன்னாரு? மரணத்துக்கு ஏதுவான கற்பனை, ஜீவன் அல்லாத கட்டளை நான் அவங்களுக்கு கொடுத்தேன். ஏன் கீழ்ப்படியாம போனாங்க, என்னுடைய பரிசுத்த நாளை அசட்டை பண்ணாங்க, அதனால அதை கொடுத்தேன்னு சொன்னார். இயேசு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் போதனை பண்ணாரு. இன்னும் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தினார். இயேசு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினார். அப்போ அதுதான் சுவிசேஷம் என்றால் அது சுவிசேஷம் இல்ல, அது கட்டளைகளில் இன்னும் கூடப்படுகிறது. இதெல்லாம் செஞ்சு என்ன செஞ்சாருன்னா, இது எல்லாம் ஒரு ஆள் செய்யணும், செஞ்சாதான் மீட்கப்படுவான் ரட்சகர். இதுல இருந்து மீட்கப்படணும், இந்த சட்டத்திட்டத்துல இருந்தெல்லாம் நம்மள மீட்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசுவை இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவராகி என்ன செஞ்சாரு? சிலுவையில எல்லாத்தையும் அவர் மேல் வைத்து சிலுவையில செய்து முடித்தார். இப்போ இந்த சட்டத்திட்டம் எல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்கிறதுதான் சுவிசேஷம். எனக்காக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடித்தார் சொல்லப்பட்டாங்க, அதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. அதற்கு எத்தனை பேர் கீழ்ப்படிகிறார்களோ அவர்கள் இளைப்பாறுதலே பிரவேசித்துக் கொண்டே இருப்பாங்க. இந்த பூமியிலும் இளைப்பாறுதலே இருப்பாங்க. இப்ப நான் ஆண்டவர் சமூகத்துல போறேன், சும்மா சேர் போட்டாலும் என் பாட்டு ஆண்டவர் சமூகத்துல முழு உள்ளத்தோட இருப்பேன், எந்த குற்ற உணர்வும் எனக்கு வராது. ஏன் அப்படின்னா நான் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிகிறேன், விசுவாசிக்கிறேன். எனக்காக இதெல்லாம் பிதாவாகிய தேவன் இயேசுக்குள்ள வச்சு எனக்காக தான் செய்து முடித்தார் அப்படிங்கிறதே நான் அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிகிறபடினால் எனக்குள்ள பிதா முன்பாக நிற்கும் பொழுது எனக்கு ஒரு பயமும் இல்லை, எனக்கு ஒரு குற்ற உணர்வும் இல்லை, எதுவுமே இல்லை. காரணம், எனக்கு அந்த சுவிசேஷத்தை தேவன் சொன்னதை நான் நம்புகிறேன். இயேசுவே எனக்கு எல்லாமே ஆக்கினதை நான் நம்புகிறேன். அதனால நான் தேவனிடத்துல அப்பாட்ட பேசுறது போல பேசுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதுல கீழ்ப்படியாதவங்க அது இன்னும் அதற்காக சட்ட திட்டத்தை மேற்கொள்வதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். நான் இதை தியானிச்சிருக்கும் பொழுது மறுபடியும் நான் மத்திய 5 எடுத்து படிக்கிறேன். அப்படி எல்லாத்தையும் படிக்கிறேன். ஆண்டவர் சொன்ன காரியெல்லாம் படிக்கிறேன். படிச்சு கூட படிக்கிறேன். யோசனை பண்ணிக்கிற ஒரு மனுஷன் அவன் செஞ்சு முடிச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு என்ன வருது, அவன் செய்ய முடியாதுங்கிற பிதாவாகிய தேவன் இயேசுவை வைத்து செய்ய வச்சார். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க நினைச்சிட்டாங்கன்னா அதுதான் கிறிஸ்துவின் போதனை அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இல்ல, அப்போஸ்தலர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தினார் பாருங்க, அதுதான் கிறிஸ்துவின் போதனை. அது வந்து இயேசு இந்த பூமியில போதனை பண்ணினார். ஆனா இது கிறிஸ்துவை குறித்து பேசப்பட்டதுதான் நமக்கு சுவிசேஷம். அதுதான் சத்தியம், அதுதான் நம்மளை விடுதலை ஆக்குகிறது. ஆமென்.
மத்திய 5ல சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்களுக்கு விடுதலை கொண்டு வராது. இப்படி மத்திய 5ல இருக்கிற அதிகாரத்தை இப்போ பிரம்மாண்டத்துல இருக்க ஊழியர்கள் போதனை பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? ஒரு நாள் நீதியை குறித்து பேசுவாங்க. நீதினா என்ன அப்படின்னு பேசுவாங்க. நீ இப்படி இருக்கணும், இதுல தவறு பண்ணக்கூடாது, இந்த நேரத்துக்கு கரெக்டா இருக்கணும், இந்த நேரத்துக்கு இப்படி சட்டை போடணும், இப்படி என்ன தேய்க்கணும், இப்படி தலைச்சிக்கணும், இப்படி பள்ளியோடத்துக்கு போகணும், இந்த டைம்ல இப்படி எத்திக்கணும், இப்படி படுக்கணும், இப்படி நிறைய நீதியை சொல்லுவாங்க. பாருங்க, இதெல்லாம் தேவபாதையில் நீதியா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு நாள் என்ன செய்வாங்க? நீங்க எல்லாம் யோசிப்பீங்க, ஆமா இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் வாழணும், என்ன அதுக்கு உங்களே என்ன செய்வீங்க? முயற்சி பண்ணுவீங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு எடுப்பார் பரிசுத்தத்தை பத்தி எடுப்பாங்க. பரிசுத்தம் இப்படி நிறைய என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. உடனே இது உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். இதுல நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. உடனே இதை பார்ப்பீங்க, பரிசுத்தம்னா எப்படி எப்படி அப்படின்னு நினைச்சுவே இந்த இடத்துல போவீங்க. ஒரு நாள் சொல்றாரு கீழ்ப்படிதலை பத்தி பேசுவார். இப்படி நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பிரசங்கம் என்ன செஞ்சிருக்கலாம்? எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா கேட்கிற விசுவாசிகள் இது எதுவுமே அவங்க என்ன செஞ்சிட மாட்டாங்க, ஜெயிச்சிட மாட்டாங்க. அப்ப அவங்க பிதாவிடத்துல எப்படி போய் நிற்க முடியும்? விசுவாசத்துல எப்படி போய் அவங்க தேவனிடத்துல கேட்க முடியும்? தேவன் எனக்கு நான் இதை சொன்னால் அவர் தருவார் என்று நான் முழு நிச்சயமா விசுவாசித்தாலே இயேசு சொல்றாரு. அந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வரும்? நீங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போதே பிசாசோட சொல்லிட்டு இருப்பான், நீ அன்னைக்கு சரியா உட்கார்ந்து அன்னைக்கு சரியா இது பண்ணல, அது பண்ணாம உடனே உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். ஆமா தப்பு படிப்பேனே, தேவன் என்னோட தூரமா போயிடுவாரு, என் ஜபத்தை கேட்க மாட்டாரே, முடிஞ்சிச்சு. அவ்வளவு நேரம் போராடின போராட்டம் முடிஞ்சு போச்சு. அப்ப என்னன்னா இதையெல்லாம் ஒருவர் ஒரு மீட்பு தேவை. இது எல்லாம் மீட்பதற்காக தான் இயேசுவை தந்தார். அதுதான் ஒன்று கடைசியா சொல்றாரு, தேவனால் நமக்கு அவரே நமக்கு ஞானமாய் மாறினார், பலமாய் மாறினார், நீதியாய் மாறினார், பரிசுத்தமாய் மாறினார், எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் மாறினார். அப்ப இப்போ நம்ம தேவ நீதி உடையவர்களா இருக்கோம்னா, அதனாலதான் நிருபங்கள்ல கூட அவருடைய நீதி, அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம் அப்படி வருது. இப்ப நீங்க அவர் நீதியை நீங்க தரிச்சு கொண்டேன்னு வைங்க. இந்த எபேசியர் 4:24 சொல்லப்பட்டிருக்கோம், மெய்யான நீதியையும் மெய்யான பரிசுத்தமாகிய புதிய சிருஷ்டியை நீங்கள் என்ன செய்யுங்க? தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ இது நமக்கு என்னன்னா, இதை யாருமே இயேசு செய்து வச்சிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்றது நம்மளுடைய வேலை. அதை நமக்குள்ள தரித்து இருப்போம்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய சட்டத்திட்டங்களை தேவன் வச்சிருக்கிறார். இதை நீங்க நடக்கணும். இது ஒன்றே ஒண்ணு நீங்க செய்யணும், நன்மை செய்கிறவரை உங்களுக்குள்ள ஏற்றுக்கொண்டே வைக்கலாம். இது எல்லாம் உங்களுக்கு இலவசமா உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. சாங்க வரும், கீழ்ப்படிதல் வரும், தாய் தகப்பனை மரியாதை கொடுக்க வரும், அன்பு செலுத்த வரும், சத்துருக்களை சிநேகிக்க வரும். இது எல்லாமே வரும் ஒரே ஒருவர் உங்களுக்குள்ள இருந்தா. அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என் கையில செஞ்சு முடிச்சுட்டு எனக்குள்ள தான் இருக்கார். அது எனக்குள்ள ஜீவன், அவருடைய ஜீவனை எனக்கு தந்திருக்காருன்னு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, அந்த ஜீவன் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் இலவசமா உங்களுக்கு கொடுக்குது. சாந்தத்தை இலவசமா கொடுக்குது, பரிசுத்தத்தை இலவசமா கொடுக்குது, நீதியை இலவசமா கொடுக்குது, ஞானத்தை இலவசமா கொடுக்குது, பலனை இலவசமா கொடுக்குது, ஐஸ்வர்யத்தை இலவசமா கொடுக்குது. எல்லாத்தையும் ஒருவர் வரணும், இது எல்லாம் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படும். அதே பவுல் ரோமர் 7 அதிகாரத்தில் எழுதுறாரு, நான் எல்லாவற்றையும் நான் நன்மை நல்ல செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனாலும் நான் விரும்புகிறதை செய்யாதபடி நான் விரும்பாததை செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ எனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்து கொண்டிருக்குன்னா எவன் நன்மை செய்ய முடியும்? ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கணும் இல்ல, அவன் எப்படி நன்மை செய்வான்? செய்ய முடியாது. அதே ஒரு மனுஷனுக்குள்ள ஜீவன் இருக்கணும் இல்ல, அவன் நன்மை செய்வான், அவனால் தீமை செய்ய முடியாது. அப்ப நமக்குள்ள யாரை உள்ள எடுக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். சுவிசேஷத்தை நீங்க விசுவாசிக்கலன்னா, இயேசு நீங்க விசுவாசிக்கலன்னா உங்களுக்குள்ள ஜீவன் வராது. ஜீவன் இல்லைன்னா என்ன இருக்கும்? பாவம் இருக்கும். அந்த பாவம் இருந்துச்சுன்னா நீங்க நன்மை செய்ய நினைச்சாலும், அதான் நீ சொல்லலாம், நினைச்சிட்டு இருக்கேன் ஆனாலும் முடிய மாட்டேங்குது, இப்படி பரிசுத்தமா வாழ நினைக்கிறேன் ஆனாலும் முடிய மாட்டேங்குது, எல்லாம் ஏன் அவங்க நல்லா இருக்க நினைக்கிறதா உண்மை. அவங்க இப்படிலாம் நான் ஆண்டவர் கும்பா இப்படிலாம் வாழ நினைக்கிறது உண்மை. ஆனால் செய்ய முடியாது அவங்கள்ட்ட இல்ல.
வேண்டியது அவங்ககிட்ட இல்ல. அப்ப நன்மை செய்கிறது எப்ப வரும்? அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது அது நமக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. அது எனக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஜீவன் உங்களுக்குள் வேலை செய்கிறது. அல்லேலூயா. அந்த ஜீவன் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க பாருங்க, அதே பக்கத்துல 3ஆம் அதிகாரத்துல 18 படிச்சு பாருங்க. 18 இருந்து 19. இன்னும் என்னுடைய இடைக்காலத்தில் பிரவேசிப்பதில்லை. 17 படிக்கலாம். 17 மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்கள் அல்லவா? அவருடைய சபங்கள் விழுந்து போயிடுச்சு. யார 40 வருஷம் யார் அசத்து தேவன் சொன்னதை கீழ்ப்படியாம இருந்தாங்க பாருங்க, அவங்கள தான் அடிச்சார். அவங்க தான் அடிச்சிட்டாங்க, அழிக்கப்பட்டாங்க. அத பாராட்டு பண்ணி இன்னும் என்னுடைய இடைக்காலத்தில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா அவர் என்ன செஞ்சாரு? ஆணையிட்டார். இப்போ அவங்களுக்கு இளைப்பாறுதல், இஸ்ரவேலர்களுக்கு இளைப்பாறுதல் அழகா கிடைச்சிருக்கும். அவர் சொன்னது காணாமல் தந்தை சொன்னதை கீழ்ப்படுத்திருந்தாங்க. ஒரு பிரச்சனை இல்லாம அழகா இளைப்பாறுதல் காணாம இளைப்பாறுதல் இருப்பாங்க. சத்துருக்களை தேவன் துரத்திருப்பாரு, அவங்க இளைப்பாறுதல் இருந்திருப்பாங்க. அவங்க கீழ்ப்படியாம போனாங்க. 40 வருஷம் வனாந்தரத்துல அலைய வச்சு அநேக காரியங்கள பிரச்சனை போராட்டத்தை வச்சு அப்படி இருந்தாங்க. அதே போலதான் ஆதலால் 19 படிங்க. போனார்கள் என்று பார்க்கிறோம், நம்ம கண்ணால பார்க்கிறோம். அதே அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தால போக முடியாமல் இருந்தார். இப்போ நமக்கு சொல்ற பாருங்க, ஆனபடினாலே 4:1 ஆனபடினாலே அவருடைய இறைவார்த்தையிலே பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவராக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இப்ப அவங்களுக்கு ஒரு இறைவார்த்தல் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, என்ன இறைவார்த்தல்? கானான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதை அவர்கள் கீழ்ப்படியாதனால், அதை விசுவாசிக்காதனால் அவர்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரிய பண்ணினார். அதை கீழ்ப்படியாதனால் அழிக்கப்பட்டார், வனாந்தரத்துல அழிக்கப்பட்டார். அப்போ அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினது போல நமக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிரதான வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் என்றென்றைக்கும் வாழக்கூடிய அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதை உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அன்றைக்கு அவர்கள் அசட்டை பண்ணினது போல நீங்களும் இந்த நித்திய ஜீவனை அசட்டை பண்ணுவீர்கள். அதை அவர்கள் அதை பிரவேசிக்க கூட போனாதபடி பிரவேசிக்க முடியாது. அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாது. அந்த நித்திய ஜீவன் யார் மூலமாக வருகிறது? கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ எது முக்கியம்? நல்ல கொஞ்சம் அன்னை இஸ்ரவேலர்கள் எது முக்கியமா இருக்குன்னா அவர் சொன்ன வார்த்தை விட்டுட்டாங்க. இன்னைக்கு நமக்கு எது முக்கியம் என்று தேவன் சொல்கிறார்? கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அது முக்கியம். அது முக்கியமானால் அப்ப நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அது அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, போதகர்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா பேசுவாங்க. நீங்க அந்த இதுக்குள்ளதான் அதுல இருந்து நீங்க மீட்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கணும்? காலம்லாம் ஆளுக்கு சொல்லுவாங்க, இதேதான் பேசுற மாதிரி இருக்கு, ஆண்டவர் இதேதான் பேசுறாரு. சொல்லுவாங்க, நீ மாமியார் கீழ்பிடிச்சாப்பாங்க, நீ மறுபடியும் கீழ்பிடிச்சா அப்படிப்பாங்க. உடனே ஆமா என்னதான் கஷ்டம் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு மேற்கொள்வதற்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்களே ஒழிய கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? மனதை செலுத்த மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பனிஷ்மென்ட் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கும். பாவத்தை சட்டத்திட்டங்கள் விரிவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இயேசு நீதின்னு சொல்லிருப்பார். அந்த நீதியை எல்லையை அவர்கள் தியானிச்சு விரிவாக்கி உங்களுக்கு அதை போதிப்பாங்க. அந்த நீதியை விரிவாக்கி போதிப்பாங்க. அப்போ இது எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும்ங்கிறது உங்களுக்கு கடமையாக்கப்படுகிறது. அந்த கடமையில நீங்க செய்வதற்கே உங்களுக்கு நேரம் இருக்காது. இதுல எங்க உங்களுக்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு நேரம் ஒதுக்குவீங்க? ஒதுக்க முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவர்கள் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்ப இதையெல்லாம் நீ செய்யணும்னா நீ ஒண்ணே ஒண்ணு செய், அந்த
கிறிஸ்துவை நீ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள். அந்த கிறிஸ்து மெய்யான பரிசுத்தம் நீதியான அவரே உனக்குள்ள தரித்துக்கொள். அவரே உனக்கு நீதியாய் வைத்துக்கொள். அவரே உனக்கு பரிசுத்தமாய் வைத்துக்கொள். இது எல்லாம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. அப்போ இப்படி நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்க யாரை அறிவதற்கு ஆரம்பிப்பீங்க? கிறிஸ்துவை அறிவதற்கு நீங்க ஞானம் செலவழிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த கிறிஸ்துவை நீங்க அறிவதற்கு ஞானம் செலவழிக்க உங்களுக்குள்ள இந்த நீதி பரிசுத்தம்லாம் சொல்லப்பட்டிருப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். இதுதான் தேவனால் வருகிற பரிசுத்தம். அல்லேலூயா. இல்லாம நீங்க பரிசுத்தத்துக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. இதுதான் சுய பரிசுத்தம். இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால் அவர்களை கண்டடையாமல் போனார்கள். நாங்களோ விசுவாசத்தினால் அவரை கண்டடைந்தோம் என்று பவுல் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பக்தி இருந்துச்சு. என்ன பக்தி இருந்துச்சு? நியாய சொந்த பக்தி இருந்துச்சு, சுய பக்தி இருந்துச்சு. சுய பக்தினால் அவர்கள் கண்டடையாமல் போனார்கள். நாங்கள் தேவ நீதியினால் அவரை கண்டடைந்தோம். இப்போ நான் சொல்றதெல்லாம் தேவ நீதியை குறித்து பேசுறேன். அதை நீங்க கடிச்சிட்டே இருக்கீங்களா? இந்த பூமியில வாழக்கூடிய சகல சாந்தமும் அமைதியும் பரிசுத்தமும் நீதியும் உங்களுக்கு தானா செயல்படுகிறது. அது இலவசமா உங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப தலையை நீங்க என்ன செய்யணும்? பற்றிக்கொள்ளணும். நீங்க இதையெல்லாம் செய்தாதான் தலையை பிடிக்க முடியும்னா இதை ஒரு காலம் நீங்க செய்து முடிக்க முடியாது. தலையையும் நீங்க என்ன செய்ய முடியாது. இதை செஞ்சாதான் அங்க போக முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம கிறிஸ்துவுல போக முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா பிதாவாகிய தேவன் என்ன நினைக்கிறாரு? இதெல்லாம் உன்னால முடியாது எனக்கு தெரியும். அதனாலதான் யாக்குமாரனை நான் அனுப்பியிருக்கேன். அவரை விசுவாசித்தா எல்லாம் உனக்கு எடுத்துக்கிறோம், நீக்கப்பட்டோம். சட்டத்துக்கு அவர் மேல சிலுவையில வச்சு நான் நொறுக்கியிருக்கேன். உனக்கு விரோதமான கையெழுத்து கட்டளை எல்லாம் நான் இந்த சிலுவையில செஞ்சு முடிச்சிருக்கிறேன். இதை நீ அறிந்து கொண்டால் நீக்கப்பட்டிருப்ப, விடுதலையாக்கப்பட்டிருப்ப, இளைப்பாறுதல் இருப்ப. தேவ சமூகத்துல போனீங்கன்னா இளைப்பாறுதல் இருப்பீங்க. தேவ சமூகத்துல போனாங்க அப்படியே நீங்க தேவனோடு நீங்க சும்மா இருந்தா கூட அப்படியே உங்களுக்கு உறவு இருக்கும். உங்க நினைவுகளும் தேவனுடைய நினைவுகளும் ஒன்றாக்கப்பட்டுரும். அதுதான் பவுல் சொல்றார், என்னுடைய சிந்தையோ கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கிறது என்று. கிறிஸ்து பிதாவை குறித்து எப்படி சிந்திச்சிருந்தாரோ அப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனால இந்த சுவிசேஷம் என்ன என்பதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். அதனாலதான் இதெல்லாம் சொல்லிட்டு தான் நான் ரெண்டுல சொல்றார். ஏனெனில் சுவிசேஷம் அவருக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. விசுவாசத்துக்குள்ளாகி நாமும் அந்த இளைப்பாறுதலே பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதல்ல நாம் பிரவேசிக்கிறோம். ஆமென். உங்களுக்கு அந்த உணர்வு வருதுதான். இந்த சுவிசேஷத்தை நீங்க கேட்டதுக்கு பிறகு உங்களுக்குள்ள ஒரு ஜெபத்துல ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா? ஜெபத்துல மாற்றம் வரும். எப்படின்னா நான் இதை யோசிக்கிறேன். இந்த சுயநீதியில இருந்து இந்த கிருபைக்குள்ள வரும்போது என்ன நடக்குது தெரியுமா? உங்க பாடல்ல மாற்றம் வரும், உங்க ஜெபத்துல மாற்றம் வரும், வேத வாசிப்புல மாற்றம் வரும், எல்லாவற்றிலுமே மாற்றம் வரும். அது எப்படி அப்படின்னா பலகைகள் எல்லாம் கலைக்கப்படும், புதிதாக உங்களுக்குள்ள என்ன செய்யும்? முளைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அவன் வெளியரங்கமானதெல்லாம் கலைக்கப்பட்டு போகும், உள்ளரங்கமானது உங்களுக்குள்ளே முளைக்க ஆரம்பிக்கும். கிறிஸ்துவின் நீதி உங்களுக்குள் முளைக்க ஆரம்பிக்கும், கிறிஸ்துவின் பரிசுத்தம் உங்களுக்குள் முளைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்க மதத்திற்கு வெளியரங்கமா இப்படி வெளியரங்கமா நம்ம செஞ்சுட்டு இருப்போம். ஆனா இந்த கிருபைக்குள்ள வரும் பொழுது உள்ளே மாற்றம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. உள்ள மாற்றம் வர 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 தானா வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் உள்ள பிசாசு வெளியே தெரியுதா? எனக்கு பிசாசு வெளியே தெரிஞ்சுக்கலாமா? தெரியாது. உள்ள இருந்தா நம்மளே பார்த்துடலாம். உள்ள யார் இருக்கா நம்மளே பார்த்துடலாம். ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம் பேசினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உள்ள யார் இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதே போல உள்ள அவர் வந்துட்டாரா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை பத்தி அவங்களுக்கே தெரிய போகுது. உள்ள யார் இருக்கான்னு அவங்களுக்கு தெரிய போகுது. ஆமென். தேவனுக்கு தெரியும், பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். என் சொல்லுக்கு கீழ்ப்படிகிறான், அதுதான் முக்கியம். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிதான் முக்கியம். அல்லேலூயா. அதுல 12 படிங்க, 3:12 இல்ல அதுல 4:11 படிச்சிருந்தா 6 படிங்க, 4:6 படிங்க. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசிக்காமல் போனபடினாலும் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் அதில் பிரவேசிக்காமல் போனபடினாலும் இன்று
நாட்களில் அவருடைய சத்தத்தை கேட்கிறீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகுகாலத்திற்கு பின்பு ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே போகாதபடிக்கு அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். ஹல்லேலூயா. ஆமா, ஆகையால் அந்த சிஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். அப்போ நம்ம கீழ்ப்படிகிறது ரொம்ப முக்கியம். அவங்க கீழ்ப்படியாதனால எல்லாவற்றையும் இழந்து போனாங்க. நாம் கீழ்ப்படிகிறோம், அவங்க இளைப்பாறுதல் நாம் பிரவேசிக்கிறோம். ஆமென். 1000 பிரச்சனைகள் இருக்கட்டு, நீங்கள் இதுக்குள்ள நிரம்பி இருக்கும் பொழுதே நீங்கள் ஒரு இளைப்பாறுதலே இருப்பீங்க. அந்த இளைப்பாறுதலே இருக்கும் பொழுதே அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. அதுதான் நடக்கும். அதே 12 படிங்க, அதே 3வது அதிகாரத்துல 12, 13, 14 படிங்க. தேவனை விட்டு விலகுவதற்கேற்பட அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இங்கு எண்ணப்படும் அளவும் மாணவருக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றிக் கொண்டிருக்கும் வகையில் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவராய் இருப்போம். ஹல்லேலூயா. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் நாம் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவராய் இருப்போம். அப்போ இந்த சத்தியத்தை நாம் கேட்டு இதுல நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் ஒரு பங்குள்ளவராக இருப்போம். அவரோடே கூட இருப்போம். நாம் அவருக்கு விலகவே மாட்டோம். ஹல்லேலூயா. அதான் இறுதி வரையிலும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார்கள். இறுதி வரையிலும் நாம் அவருடைய நீதியே தரித்திருக்கிறோம். அவரை சார்ந்தே வாழ்கிறோம். அவருக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு நாம் விலகவே முடியாது. ஏன்னா நம்முடைய வித்திக்கும் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, மனித வித்து அல்ல. நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினால் நம்மளை, அது சுவிசேஷம். அதான் பேதுரு சொல்றார், அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாத என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற அழிவில்லாத வித்தினால் சுவிசேஷத்தினால் நீங்கள் பிறக்கப்பட்டீர்கள். நாம் மறுபடியும் பிறந்திருக்கிற நாம் அழிவுள்ளவர்கள் கிடையாது, அழியாமை. அதான் ஒரு நாள் எடுக்கலாம். அப்போ நம்ம நல்லா புரிந்து கொள்ளுங்க, மறுபடியும் பிறந்தவர்களாக நீங்க ஏதோ இந்த உலகத்தில் மனுஷர்கள் வாழ்கிறது போல் நாம் வாழல. அவங்க சிந்திக்கிற போல் நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தன்னுடைய அந்த உலகத்தில் கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தன் பக்தியை நினைச்சு தேவனை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கோ தேவன் ஒரு பக்தியை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு ஒரு ரட்சகரை கொடுத்திருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தினின்றும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த பொல்லாத அந்த எல்லாருக்கும் இந்த பூமியில இருந்தும் பொல்லாத பூமியில இருந்தும் தம்முடைய மரணத்தினால மீட்டெடுத்திருக்கிறார். அவருக்கு முன்பாக நீங்க குற்றமற்றவரா மாசகவா இருக்கும்படி அவர் தாமே தம்முடைய மரணத்தினால் உங்களை மீட்டெடுத்தார். நீங்க அவருக்கு முன்பாக ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது என்பதற்காக அவரே தன்னைத்தானே செஞ்சாரு, தன்னைத்தானே பரிசுத்தமாக்கினார். யோவான் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பரிசுத்தத்துக்காக அவர் தாமே தம்மைத்தாமே பரிசுத்தமாக்கி, அவர் பரிசுத்தம் உள்ளது. அவரிடத்தில் ஒரு குற்றம் இயேசுவை காண முடியாது. ஆனால் நமக்காக தம்மைத்தாமே பரிசுத்தமாக்கி கொண்டார். ஒருவர் கூட தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒருவர் குற்றப்படுத்தக்கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா. அதனால இதை நீங்கள் கேட்டு இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். அதைத்தான் சங்கீதத்தில் தாவீது சொல்லுவான், எவருடைய பாவங்கள் என்ன இருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். அதுதான் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்கள். அவர் ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நம்மை பூரணப்படுத்தி வச்சிருக்கிறார். நித்திய மீட்பை நமக்கு தந்திருக்கிறார், நித்திய ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் அதை நம்பும் பொழுது அது உங்களுக்குள் செயல்படுகிறது, அந்த ரட்சிப்பு செயல்படுகிறது. அதனாலதான் அதை அறிந்து கொள்ளும் பொழுது சத்தியத்தை அறிந்து சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறது. நீங்க 1000 பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டே இருங்க. நீங்க 1000 பிரச்சனைகள் உங்க கண்கள் காணாதபடி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க மாம்சத்துல முயற்சி பண்ணாண்டா, சத்தியத்தை அறிந்து கொண்டே இருங்க. சத்தியத்தை அறிய விசுவாசத்துல பேசிக்கொண்டே இருங்க. விசுவாசத்துல பேசுங்க. தேவன் உங்களுக்கு சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். அதை விட்டு எதுவும்
அல்லேலூயா. நாம் மறுபடி பிறந்தவர்களாக நமக்கு நியாய பிரமாணம் இல்ல, ஆவின் பிரமாணம். அந்த பிரமாணத்துல பாவம் மரணம் நீக்கப்பட்டாச்சு, சட்டத்திட்டம் நீக்கப்பட்டாச்சு. ஆமென். அது ராஜ்யத்தின் பிரமாணம், அது கிறிஸ்துவின் பிரமாணம், அது கிறிஸ்துவின் பிரமாணம், அது அன்பின் பிரமாணம். ஆமென். அந்த பிரமாணத்துல நீங்க போகும்போது உங்களுக்கு அன்பு கட்டமைக்கப்படுகிறது, மன்னிப்பு கட்டமைக்கப்படுகிறது, ஐஸ்வர்யம் கட்டமைக்கப்படுகிறது, அவருடைய எல்லா காரியங்களும் உங்களுக்கு கட்டமைக்கப்படுகிறது. ஆமென். அவருடைய வல்லமை உங்களுக்கு கட்டமைக்கப்படுகிறது, அவருடைய ஜீவன் உங்களுக்கு கட்டமைக்கப்படுகிறது. நீங்கள் அவருடைய வித்தாய் நீங்கள் என்னைக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ, நான் அவரால் பிறந்திருக்கிறேன், அவருடைய சந்ததியை என்னைக்கு உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அன்று முதல் உங்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள இதற்காக நீங்கள் வேதத்தை படிக்க ஆவியானவர் உங்களுக்கு அழகா கற்றுக் கொடுப்பார். ஆமென். ஆமென். சகல பிரசன்னம் பண்ணாங்க பாத்தீங்களா? எவ்வளவு உங்களுக்கு கற்றுக் அப்படி நீங்கள் உங்களுக்கு கற்று தருவார். அந்த ரகசியம், எந்த நீதி, எந்த பலன், எந்த பரிசுத்தம், என்ன பரிசுத்தம் நமக்கு தேவை, தேவன் விரும்புகிற பரிசுத்தம் என்ன பரிசுத்தம், மாம்ச வெளியரங்கமான பரிசுத்தமா, ஆவியின் பரிசுத்தமா? அவர் ஆவியான பரிசுத்தமாக இருக்கிறார் என்று பவுல் பேர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை நீங்க மனதுக்குள்ள வச்சு நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவ சமூகத்துல போகும்பொழுது எனக்கு ஒரு ரட்சகர் எல்லாவற்றையும் எனக்கு மீட்டு எடுத்திருக்கிறார், எனக்குள்ள எல்லா சட்டத்திட்ட பாவம் எல்லாவற்றிலிருந்து என்னை மீட்டு எடுத்தவர் அந்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் நம்புகிறேன். இருதயத்தில் நீங்க ஆணித்தரமாய் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள், நீங்க தேவனுடைய பிள்ளையா மாற்றப்படுகிறீர்கள், நீங்கள் வார்த்தையால் மறுபடியும் செழிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த செழிப்பிக்கப்பட்டவர்களுக்கு அந்த உலக சட்டத்திட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை விசுவாசிக்காதவங்க இன்னும் உலக சட்டத்திட்டத்தை பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, உலக கற்பனைகளையும் கட்டளைகளையும் அதே பேசிக் கொண்டிருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனப்படாது. ஆனால் அந்த சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் இதயத்தை ஏற்றுக்கொண்டு இதிலே நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே கிருபையின் ரகசியங்களை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை குறித்து இன்னும் நிறைய போட்டிருக்கு, எபேசியர் கலாத்தியர்கள் நிறைய போட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இதெல்லாம் படிச்சு நீங்க ரோமரை படிக்க ஆரம்பிங்க. அந்த 3 அதிகாரத்துக்குள்ள மாபெரும் 2 அதிகாரத்துக்குள்ள பிரமாணத்தை பத்தி பேசுவார். 3 அதிகாரத்துக்கு மேல நீங்க ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாகும், ஒரு உறுதித்தன்மை உண்டாகும். கலாத்தியர்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெளிவா எழுதியிருப்பார். ஆமென். நாம் சொல்லிக்கிறோம். அப்போ உங்கள் மீட்பு எப்போ அந்த சுவிசேஷத்தை